ஆமலா சுபி, நாங்க பார்த்தோம். நீ பாட்ட போடு, நாங்க தள்ளி தள்ளி நின்று ஆடுவோம். சரி சரி, ஆல் தி பெஸ்ட். சரில போ, நாங்க ஸ்டெப் எல்லாம் மறந்துடாம. சூப்பரா இருந்துச்சு டான்ஸ். மூணு பேரும் ஸ்டேஜ்ல டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி சூப்பரா கலக்கிட்டாங்க. இன்னும் கடைசியாக ஒரே ஒரு டான்ஸ் உண்டு. கடைசியாக ஒரு சூப்பரான பாடலுக்கு நடனமிட வருகிறாய் கிருஷ்ணகுமார், ஜெகன், சுபின், சியானா மற்றும் கண்மணி. எல்லோரும் ஸ்டேஜின் பின்புறமாக வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செல்வி, பிள்ளைகள் என்ன அழகா டான்ஸ் ஆடி இருக்கு பாத்தியா? ஆமாக்கா, இந்த பிள்ளைல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னத்த ஆட போறாங்களோ நினைச்சிட்டே இருந்தேன். இன்னும் அழகா டான்ஸ் ஆடி இருக்கு பாரு. ஆமா, ராணி அக்கா, செல்வி அக்கா, லட்சுமி அக்கா 3 பேருக்கு பிள்ளைகளும் பரவாயில்லையே. உமா மாதிரி இருந்தாலும் ஸ்டேஜ்ல நல்ல ஆட்டம் போட்டு இருக்கு. ஏன் வசந்தி இப்படி பேசுக? ஓ மகளும் தானே ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுனா? இல்லக்கா, நான் அப்படி சொல்லல. வீட்டுல உமா மாதிரி இருக்குங்க, யார்ட்டையும் பேசவும் செய்யாது, ஒரு மாதிரி சைலண்டா இருக்கும். ஆனா ஸ்டேஜ்ல நல்ல ஆட்டம் போடுவேன், அதுதான் சொன்னேன். என் பிள்ளைல பெருசா வெளியே யார்கிட்டயும் பேசாதுதான். அதுக்குன்னு இப்படி எல்லாம் பேசவே வசந்தி? இக்கா, அவ குணமே அதானே. மற்ற பிள்ளைகளை எல்லாம் குறை சொல்லதே அவளுக்கு வேலையா போச்சு. நீங்க பேசாம இருங்கக்கா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? லட்சுமி அக்காளும் மகளும் அப்படிதான். பூமாரி எல்லாம் யார்கிட்டயும் பேசவே மாட்டா. அவங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் நல்ல வாயடிக்கவா, வெளியே வந்து ஏதாச்சும் கேட்டா ஊமை மாதிரி இருப்பா. இப்ப ஸ்டேஜ்ல என்னான்னு டான்ஸ் ஆடுக்கா? ஏன் நான் நல்லா தானே சொன்னேன். நீ என்னவாது சொல்லிட்டு போ வசந்தி, உங்ககிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது. பாத்தியா உமா, நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்ப இவங்க இவ்வளவு கோவப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது அந்த பிள்ளைகிட்ட ஏதாச்சும் கேட்டா வாயை திறந்து பேசவே செய்யாது பார்த்துக்க. அவங்களுக்குள்ள நல்லா பேசிட்டு தான் இருக்கும். நம்ம ஏதாச்சும் கேட்டா வாயை திறந்து பேசவே மாட்டாளுகோ. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டா. ராணியக்க ஒரு இடம் விட மாட்டாங்க பத்தியா? சின்ன பிள்ளைல தானக்கா, விடுங்க. ஒரு இடம் விடலைன்னா ஸ்டேஜில் மட்டும் எதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்குலாம் விடுதாங்க? வீட்டிலே வச்சு பூட்டி வைக்க வேண்டியதானே? அவங்க என்னத்தையும் பண்ணிட்டு போறாங்கக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உமா, இந்த பிள்ளைல ஆடின டான்ஸ் நல்லாவே இருந்துச்சு. எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை, செம்மையாட்டே இல்லை பார்த்துக்க. அவளோளுக்கு ட்ரெஸ்ஸும் நல்லாவே இருந்துச்சு. ஏன்க்கா, நல்லா தானே இருந்துச்சு. எனக்கெல்லாம் பிடிக்கல. எங்க சியானா ஆடின அளவுக்கு வரவே இல்லை. எது உங்க சியானா கண்மணி டிக்கியில ஒரே மிதி, கண்மணி திருப்பி சியானா டிக்கியில ஒரே மிதி. 2 பேரும் அழுதுட்டே ஸ்டேஜ் விட்டு வெளியே வந்தாங்க. இது டான்ஸு. ஆனாலும் நாங்க சின்ன பிள்ளைல குறை சொல்ல மாட்டோன்றக்காண்டி பேசாம இருக்கோம். நீ வந்த நேரத்திலேயே ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறை சொல்லிட்டுலாம் இருக்க. எனக்கெல்லாம் பிடிக்கல சின்ன பொண்ணு, அதனாலதான் சொன்னேன். கையை காலை தூக்கிட்டு வளர்ந்த பிள்ளைல பத்தியா இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பாவ. இப்ப இதெல்லாம் தேவையா? பாத்தியா செல்வி, இந்த வசந்தி என்னெல்லாம் பேசிட்டு இருக்கானே. இந்த மாதிரி ஆட்களுக்கு பயந்தே நம்ம பொட்டை பிள்ளைல வெளியே விடாம வச்சிருக்கோம். அவங்க இங்க வெளியே போய் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளதான் சொல்லுவாவ, வளர்த்து விட்டுருக்கத பாரு அப்படின்ட்டு. இப்போ ஸ்டேஜ்ல ஆடி டான்ஸ் ஆடினதெல்லாம் ஒரு குறையா? இனிமே நான் இந்த பிள்ளைல வெளியே விட மாட்டேன். அக்கா, அவளுக்கு குணம் அதுதானே தெரியும்ல அக்கா. அவ அப்படிதான் எல்லா பிள்ளைலையும் பேசிட்டு இருப்பா. நீ இதெல்லாம் கண்டுக்காத. நம்ம பிள்ளைகளை பத்தி நம்மளுக்கு தெரியும்ல அக்கா. அடுத்தவங்க சொல்லதை பத்தி எல்லாம் நம்ம ஏன் கேட்கணும்? என்ன செய்யறதுக்கு செல்வி, உன்னுக்கு 2 பொட்டை பிள்ளையெல்லாம் பெற்று வச்சிருக்கேன். அதுக்கு அங்கே இங்கேன்னு போகும்போது எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கும் பார்த்துக்க. வெளியே விடுறதுக்கே பயமா இருக்கு இந்த காலத்துல. அக்கா, எனக்கும் புரியுதுக்கா. ஆனா இந்த மாதிரி ஆட்கள் இருக்கதான் செய்றாங்க. அதுக்குன்னு நம்ம பிள்ளைல நம்ம சந்தேகப்படக்கூடாது. என்னமே எனக்கு தெரியல, இது இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா பயமா தான் இருக்கு. விடுக்கா, நீ டான்ஸ் பாரு. ப்ரோக்ராம் முடிச்சதும் நம்ம வீட்டுக்கு போகலாம், சரியா? சரி செல்வி. பிள்ளைகள் அழகா டான்ஸ் ஆடிச்சுலா? ஆமா மைனி, அழகா இருந்துச்சு. நந்தினியெல்லாம் எப்படி டான்ஸ் ஆடுவோம் நான் நினைச்சு கூட பார்க்கல பார்த்துக்க. நல்லா இருந்துச்சு. சிந்து, டைம் எவ்வளோ இருக்கும்? டைம் ஒரு 12:30 இருக்கும் மைனி. ஐயா அப்படியா? ஏன் மைனி? ஆதிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சிந்து. ஐயா ஆமா பத்தியா, நான் மறந்தே போயிட்டேன். உங்க பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாக்கா?
ஆமா, அவனுக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள். எல்லா வருஷமும் நாங்க இந்த நேரத்துல கேக்லாம் வாங்கி கட் பண்ணுவோமா. இந்த வாட்டி இங்க இந்த என்ன திருவிழான்னு சொல்லி இங்க வந்ததுனால எனக்கு மறந்தே போயிட்டு. நம்ம இன்னைக்கு வீட்ல இருந்திருந்தா ஏதாச்சும் கேக்லாம் வாங்கி கட் பண்ணிருக்கலாம். ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பக்கம் வந்துட்டோம். அவனும் வந்து அங்கே தான் எங்கேயும் இருக்க போல இருக்கு. எனக்கு மறந்தே போயிட்டு நான் நினைச்சிட்டே இருந்தேன் அவனு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, இன்னும் இவ்வளோ நேரம் ஆயாச்சுல, நாளைக்கு காலையில கேக் ஏதாச்சும் வாங்கி கட் பண்ணணும். அப்ப நாளைக்கு ஆதி பர்த்டே சூப்பரா செலிப்ரேட் பண்ணிடலாம். பொட்ட பிள்ளைய ஸ்டேஜில் ஆட விட்டுட்டு என்ன ஆட்டம் போட்டுட்டு கிடக்காளுவோ ரெண்டு பேரும். சியானா, இன்னைக்கு நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏன் வசந்தி, அழகா தானே அந்த பிள்ளைல டான்ஸ் ஆடுது, ஏன் இப்போ இவ்வளோ கோவப்படுத? என்கிட்ட அவ நானும் கண்மணியும் மட்டும்தான் அம்மா டான்ஸ் ஆடுவோம், வேற யாருமே இல்லை அப்படின்னா. இப்போ பயலோடு கூட ஸ்டேஜில் கிடந்து என்ன ஆட்டம் போடுக்கான்னு பாருங்களேன். வசந்தி அக்கா, சின்ன பிள்ளைல தானே, சின்ன பிள்ளைல இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது என்ன அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நீங்க பார்த்தா இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க. ஆமா, பின்ன அவ கோவப்படாம என்ன செய்வா? அடுத்த பிள்ளைல எல்லாம் குறை சொல்லுதால, அதனால தான் இப்படி வந்திருக்கு. லட்சுமிக்கா, பேசும்போது பார்த்து எடுத்து பேசுங்க. எங்க பிள்ளைலாம் குறை சொல்ல அளவுக்குலாம் அந்த பிள்ளை வளர்ந்துடல, சின்ன பிள்ளை தான். தெரியுதுல்ல, எங்க பிள்ளைல என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க வயசாயிடுச்சு, அவங்களும் சின்ன பிள்ளை தான். நீ பேசுறதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் உள்ள கதைகளை பத்தி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசு, சரியா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சியானா தான். இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டவா, விளக்க மாத்தால அடிச்சு வெளுத்து பிடிக்க ரெண்டு பேரையும். ஏ உமா, உன் பிள்ளை தானே ஸ்டேஜ்ல கிடந்து ஆட்டம் போட்டுட்டு கிடக்கு, உனக்கு கோவமா வரல? இப்ப எதுக்கு நீ இப்படி கிடந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க ரெண்டு பேரும்? ஈக்கா, நான் எதுக்குக்கா கோவப்படணும்? என் பிள்ளை என்ன அழகா டான்ஸ் ஆடுன்னு பாருங்களேன். தெரியாத பயலுகள் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்கோ. எல்லாம் நம்ம சுபின்னு கிருஷ்ணகுமார் ஜெகன் தானே, அப்புறம் என்ன? கண்மணி சின்ன பிள்ளையா இருக்கும்போது சுபின் தான் அப்பப்பா வந்து எடுத்துட்டு போவான். அவ அண்ணன் அண்ணன்னு அருமையா நிப்பா. அவங்க கூட டான்ஸ் ஆடினா என்ன பிரச்சனை? நீங்க எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சுட்டு இருக்கீங்க? வாங்க டான்ஸ் ஆடுவோம். பாட்டி, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. பின்ன அங்கே இருந்து கோவப்பட்டுட்டு நாலு முடி. சின்ன பிள்ளைல ரசிக்கவே தெரியாது 4 முடிக்கு. சியானா, இன்னைக்கு வா, நீ காலை முறிச்சு பிடிக்கேன். இனிமே நீ வெளியே போக மாட்டேன், அந்த மாதிரி ஆக்ட் பண்ணியா பாரு. பிள்ளைகள் என்ன அழகா டான்ஸ் ஆடுவ பத்தியா? ஆமா, நானும் அதான் பார்த்துட்டே இருக்கேன். கடைசி டான்ஸ்னால சூப்பரா ஆடிட்டாளுவோ எல்லாரும். என் பிள்ளைகள் என்ன அழகா டான்ஸ் ஆடுது. ஆமா, கண்மணியும் இவங்க கூட எல்லாம் டான்ஸ் ஆடுன்னு சொல்லவே இல்லை, ஒரே ஒரு டான்ஸ் ஆடுகேன்னு தான் சொன்னான். நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. அழகா இருக்கு இல்லையா ராம்? ஆமாண்ணே, கடைசி டான்ஸாக இருந்தாலும் எல்லாரும் சூப்பராக ஆடிட்டாங்க. ப்ரோக்ராம் இவ்வளோ அழகா எடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, சூப்பரா இருந்துச்சு. ஆமா, இந்த பிள்ளைகள எப்பதான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிச்சோ தெரியல. ஆமாம், நானும் அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். கணேஷ் அண்ணே, வினோதண்ணே, அங்கே பாருங்களேன், உங்கள் 2 பேரோட ஒய்ஃபு டான்ஸ் ஆடுது. என் வைஃப் எல்லாம் டான்ஸ் ஆட விட்டா போதும். இப்படி கீழே கிடந்து ஆடுறதுக்கு ஸ்டேஜில் ஏறி 2 பேரும் ஒரு டான்ஸ் ஆடி இருக்கலாம்ல. ஆமா, நானும் அதான் யோசிச்சேன். அப்படி பிள்ளைங்க கூட ஏறிட்டு ஒரு டான்ஸ் ஆடி இருக்கலாம். பரவாயில்ல, நீங்க 2 பேரும் எங்க பொண்டாட்டியெல்லாம் கீழே நின்று ஆடுனா அவ்வளோதான். எங்க அம்மா எல்லாம் பார்த்தா அப்படியே திட்டி போட்டுருவாவ. எங்க வீட்லயும் அப்படிதான் அண்ணே. ஆனா நான் பெருசா இது பண்ண மாட்டேன். உனக்கு எப்படி இருக்கணுமோ இரு அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். நான்லாம் என் பொண்டாட்டி கிட்ட ஆடாதேன்னு சொன்னாலும் அவ கேட்க மாட்டா, அதனால நான் அப்படியே விட்டாச்சு. இத்தோட ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். ஏ பிள்ளைகளா, ஆடுனது போது நிப்பாட்டுங்க. டான்ஸ் பாட்டெல்லாம் முடிஞ்சாச்சு. ராணியக்கா, இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆடிட்டே இருந்தா அந்த வைப் அப்படியே இருக்கும். என்னது வை? நான் வீட்டுக்கு போறேன். இரு வசந்தி, தனியாவா போற? நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோம். நூறக்கா, நம்ம வீட்டுக்கு போவோமா? எங்க வீட்டுக்கார அவையன்னா அங்கே தான் நிற்கிறாவ. நம்மளை அப்படியே கொண்டு போய் வீட்டுக்கிட்ட விட்டுருவாவ. சரி சுந்தரி, வா போவோம்.
ராணி செல்வி நாங்க மெதுவா நடக்கும், நீங்க பிள்ளைகளை வந்தது கூட்டிட்டு வாங்க. சரிக்கா, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். இம்மா, எனக்குள்ள டான்ஸ் எப்படிமா இருந்து, நல்லா இருந்துச்சா? இங்க பாட்டி வாயில கூட டான்ஸ் ஆடுங்க, நீங்க ஆடுங்க, அடிக்காதம்மா. இந்த வசந்தி டான்ஸ் ஆடுங்க, அந்த பிள்ளைய அடிச்சு கொன்னுடுவா. வசந்தி விடு வசந்தி. ஐயோ விடு, ரோட்ல போட்டு பொம்பளை பிள்ளை என்ன அடி அடிக்க நீ? வசந்தி சும்மா இரு வசந்தி, சின்ன பிள்ளை போட்டு என்ன அடி அடிக்க? அம்மைட்ட அடிக்காதேன்னு சொல்லுங்க, வலிக்கு. சரி மக்களே, நீ அழாத. நான் அம்மையை இன்னைக்கு விட்டாச்சுலாம், இனிமே அடிக்க மாட்டேன் சரியா? வீட்டுக்கு போய் அடிப்பாவ. வசந்தி, உனக்கு என்ன புத்தி கிட்ட போச்சா? சின்ன பிள்ளை இந்த ரோடுன்னு கூட பக்கம் போட்டு அடிச்சிட்டு கிடக்க, அந்த பிள்ளை என்ன அழுக்கு அழுக்குன்னு பாரு. டான்ஸ் ஆடினது ஒரு குத்தமா? இன்னும் என்னக்கா என் மானத்தை வாங்குறதுக்கு ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு கிடக்கா? அவன் என்ன ஊரா விட்டு பிள்ளைங்க கூட டான்ஸ் ஆடிட்டு கிடந்தா? அவன் அண்ணன் கூட தானே டான்ஸ் ஆடினா? அவன் என்ன பிரச்சனை உனக்கு? எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளைய போட்டு அடிச்சிட்டே கிடக்க வேண்டியது. சியானா, இன்னைக்கு வீட்டுக்கு வா, நான் தொலைச்சு பிடிக்க உன்னை. இனிமே ஆட மாட்டேம்மா. வா வீட்டுக்கு. அடிக்காதம்மா. சை, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? பிள்ளைய போட்டு என்ன அடி அடிக்கா ரோட்ல? ஆமா லட்சுமி, என்ன அடி அடிச்சுட்டா? பாவம், அந்த பிள்ளை அழுதுட்டே போகுது. லட்சுமி அக்கா வாங்கக்கா, நம்மளும் போகிறமாலே போவோம். போகிற வழியில் அந்த பிள்ளையை அடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா அடிச்சிடக்கூடாது. அந்த அண்ணனை பார்த்தோன்னா சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்லுவோம். ஆமா, போற போக்க பார்த்தா அந்த பிள்ளைய வீட்லயும் கூட்டிட்டு போய் அடிச்சு வேக்காடு வச்சிருவான்னு நினைக்கேன். வாங்க நம்மளும் பின்னாடியே போவோம். நம்ம விட்டு ராட்சசியெல்லாம் எங்க போச்சு? டான்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சுல, எவ்வளவு நேரம் ஆயாச்சு? இன்னும் அங்கிட்டு வருவானான்னு பாரு. ஏக்கா நீங்கள் மெதுவாக நடங்கக்கா, நான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரேன். வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ லட்சுமி இவங்க கூட நட, நான் போய் கூட்டிட்டு வரேன். நம்ம வீட்டுக்காரவே எல்லாரும் நாங்க தான் நிக்காம, நீங்க அங்க போய் நின்னுங்க, நான் பிள்ளைய கூட்டிட்டு வரேன். நீங்கள் போங்க ராணியக்கா, நான் கூட்டிகிட்டு வரேன். சரி, அப்ப சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, நாங்க எல்லாரும் நிக்கலாம், அங்கே நிக்கும். சரி உமா, நீனும் என் கூட வாவுமா. வா சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, இந்த நாள் முடிய பாத்தியா? இந்த பிள்ளைய என்ன அடி அடிச்சிட்டா? ஆமாம், இவ செய்யதெல்லாம் வேண்டாத வேலை. அந்த பிள்ளை டான்ஸ் ஆடிட்டா, அதுக்கு இப்படி போட்டு அடிச்சிருக்கா. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிட்டு. நான்லாம் கண்மணி அடிக்கவே மாட்டேன் தெரியுமா? அடிக்கணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. அதுக்குன்னு இப்படி ரோட்லேயே போட்டு அடிப்பாவே எல்லாரும் பார்க்கும்போது. சின்ன பிள்ளைனாலும் பொம்பளை பிள்ளைலாம். ஆமா, சரி வா, நம்ம போய் அந்த பிள்ளையில கூட்டிட்டு அவங்க கூட போவோம். வாவுமா.